ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஈதோட ப்ரிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஈதோட ஷாப்பிங்லேருந்து இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நான் ஷார்ஜா சிட்டி சென்டர் தான் வந்திருக்கேன் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்க. இதுக்கு முன்னாடி மினி விலாக்லேயே ஈது விலாகில் போட்டிருந்தப்போ உங்கள் பசங்க ட்ரெஸ்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிங்க. ஸ்மார்ட் பேபி இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஈதுக்குன்னா ட்ரெஸ் வாங்கணுண்டாக்கா நான் அந்த நோன்பு 10-15 நோம்புலேயே பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் ஓரளவு செட்டாக அமைஞ்சிடும். பட் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நோன்பு 25க்கு மேலே தான் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் 2 பசங்களுக்குமே ஒன்றா தான் ஒரே மாதிரி செட்டாக ட்ரெஸ் போடணுன்னு நினப்பேன். ஸோ இப்போ எனக்கு ட்ரெஸ் பிடிச்சா மாதிரி இருந்துச்சுன்னா அது சைஸ் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்றே தெரில. எனக்கு டேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் லூலு போயிட்டு வந்தேன். அங்கேயும் பெருசாக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்னால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் இந்த ட்ரெஸ் பசங்க போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு இது போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு வேறு ஸ்மார்ட் பேபிக்கும் அவங்கள கால் பண்ணி கேட்க சொல்லியிருந்தேன். இந்த டிசைன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சயான் சைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பி நான் ஷார்ஜாவில் உள்ள ஸ்மார்ட் பேபிக்கு எல்லா ஷாப்புக்குமே போய் பார்த்துட்டேன். இல்லவே இல்லை இந்த டிசைன். அப்புறம் தான் டக்குன்னு தோணுச்சு, ஏன் ஸ்மார்ட் பேபி ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு போட்டோன்னே இந்த ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டுக்கு டெலிவரி பண்ணணுன்னா ஈதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஷார்ஜா சிட்டி சென்டருக்கே டெலிவரி பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஈது மொதல் நாள் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஈது பிஃபோர் டே பசங்களுக்கு ட்ரெஸ் வந்துருச்சுன்னு கால் பண்ணி சொன்னோன்னே ஷார்ஜா சிட்டி சென்டரில் மார்னிங்கே போய் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது பெருனா மொதல் நாளில். ஸோ நிறைய வேலை இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறமா அபாயானா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை நான் வாங்க போகணும். எப்போதுமே நான் பெருனா மொதல் நாளே கொஞ்சம் வேலையை செஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்டு. மெயின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவுக்கு டோ ரெடி பண்ணுறது தான். ஸோ அதை செஞ்சு வச்சிட்டாலே பாதி வேலை ஃப்ரீயான மாதிரி மனசு தோணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கடலப்பருப்புனா ஊற வச்சுருந்தேன் மசால் வடைக்கு. ஸோ அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த கடலப்பருப்போட பச்சை கலர் சேர்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. கடலப்பருப்பை ஊற வைக்கிறப்பயே பச்சை பட்டாணி 1/4 கிளாஸ் ஊற வச்சு சேர்த்து அரைச்சோம்னா மசால் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிரியாணிக்கு மட்டன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் ஃப்ரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் மொதல் நாளே இப்படி தான் பாதி வேலையை பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் பெருனா அப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். கடகடன்னு நிறைய வேலை செஞ்சு முடிச்சிடுவேன். நீங்கள் நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க இவ்வளோ டிஷ் நீங்கள் எப்படி சிங்கிளாக செஞ்சுங்கன்ட்டு. இப்படி பாதி வேலையை மொதல் நாளே ஈஸியாக செஞ்சு வைக்கிறதுனால தான் எனக்கு பெருனா அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியுது. நோம்பு திறந்த கையோட அஜ்மன் போயிருந்தேன். அங்கே 2 புர்க்கா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் சைஸுக்கு. ஸோ அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதோட நான் புர்க்கா எங்கே வாங்குறேன்னு நிறைய பேர் கேட்டுட்டிங்க. நானும் நிறைய வ்ளாக்ஸில் சொல்லியிருக்கேன். அஜ்மன் ஃபெஸ்டிவல் லேண்டில் தான் நான் புர்க்கா வாங்குகிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக நான் அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி புர்க்கா ஆர்டர் கொடுக்க இங்கே வந்திருந்தேன் அஜ்மன் ஃபெஸ்டிவல் லேண்டுக்கு. இதுக்கும் 1 வீக்குக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன். அப்போனா ஃப்ரீ என்ட்ரியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பெர் ஹெட்டுக்கு 5 திர்ஹம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அபாயா வாங்க வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வாங்க அஜ்மன் ஃபெஸ்டிவல் லேண்டுக்கு டிக்கெட்டா இல்லை ஃப்ரீயாண்டு. அதுக்கப்புறமா அஜ்மனில் புர்க்கா வாங்கினோன்னே இங்கே கிளம்பி ஷார்ஜா ரோலால் அல்குரியர் மார்க்கெட் தான் வந்திருக்கேன் லைனிங் வாங்க. அல்குரியர் மார்க்கெட்டில் அபாயானா கிடைக்கும். பட் நான் மெயினாக எப்போதுமே இங்கே எதுக்கு வருவேன்னா இதேமாரி லைனிங், ப்ளவுஸுக்கு லைனிங்கு, மெட்டீரியல்ஸ்னால் சுடிதார், லாங் ட்ரெஸ், ஃப்ராக்னால் ஸ்டிச் பண்ணுனாக்கா இங்கே அவ்வளோ நிறையான மெட்டீரியல்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நமக்கு ஊரில் கிடைக்காத கலெக்ஷன்ஸ்னால் கூட இங்கே நிறைய கிடைக்கும். நம்ம ஊர்லனா கிளாத்னா பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மீட்டர் கணக்கு தான் சொல்லி கட் பண்ணுவோம். பட் இங்கே யார்டு எப்படின்னா 1 மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு யார்டு. சாரீக்கு ப்ளவுஸு நான் இதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். நாளைக்கு பெருனா இதுக்கப்புறம் நான் ப்ளவுஸுக்கு லைனிங் வாங்கிக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மெட்டீரியலுமே செமி மெட்டீரியலுமே வாங்கியிருந்தேன் அனார்கலி டைப்பில். பட் என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது இந்த சுடி. இருந்தாலுமே லைனிங் மட்டும் வாங்கி வச்சுப்போம். அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் லைனிங், அந்த சுடிதார் மெட்டீரியலுக்கும் செமி மெட்டீரியலுக்குமே லைனிங் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்.
இங்கே நிறைய டைப்பான கிளாத்னா இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா இன்னொரு நாள் இந்த அல்குரியர் மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவாக இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அக்சசரிஸ் இருந்துச்சு. ஸோ வளையல் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்படியும் நான் சாரீக்கு வந்து லாங் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இருந்தாலுமே வந்து சாரீக்கு மேட்சாக பேங்கிள் கிடைச்சா வாங்கலான்னு தான் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ அதோடு வந்து கிளம்பிட்டாங்க. என் வீட்டுக்கு போய் நான் ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் செம்ம டென்ஷன் ஆச்சு. இந்த பசங்க பேப்பர்லாம் கட் பண்ணி இந்த சிசரை வந்து ஒழுங்காக கட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுட்டாங்க. அப்புறம் ஓரளவு பொறுமையாக கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை 1 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் மதியம் மாவு வந்து பரோட்டாக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம்ல, அதுக்கு வந்து உருண்டை போட்டு வச்சுட்டாக்கா காலையில் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி மட்டும் பெருநாள் 2 நாளைக்கு முன்னாடியே நான் வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ வேலையில் கண்டிப்பாக நான் வந்து மெஹந்தி வைக்கிறத ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் எப்போதுமே பெருநாள் மொதல் நாள் தான் வந்து மருதாணி கைக்கு வைப்பேனே. எப்போதுமே ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து முன்னாடி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ஓரளவு 1 வீக்குக்குள்ளே நான் ஃப்ரீயாக இருப்பேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ட்ரெஸ்ஸும் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணாங்க, எனக்கு ப்ளவுஸும் இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகவே போச்சு இன்றைக்கி நாள். எனக்கு என்ன தான் இந்த நாள் இவ்வளோ பரபரப்பாக வேலையாக போனாலுமே நான் என்னென்ன வேலை நினச்சோன்னோ அதெல்லாம் 1 by 1 அழகாக செஞ்சுக்கிட்டே வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்ண்டு அது வரையுமே ஓகே தான். பெருநாள் அன்னைக்கு ஸ்வீட்டுன்றாலே அது வட்டலப்பம் தான். ஸோ அதை நான் மார்னிங் வச்சுடுவேன். ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு நினச்சிட்டு ரவாபி செய்யலான்னு தான் வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று, இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, கஸ்டர்ட் பவுட்ரு நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். இந்த அரபியன் டெசர்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல, அது செய்யலாமேன்ட்டு இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வாங்கினேன். ஸோ அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதை வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சிடலான்னு சொல்லி தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டு பட்டரில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 லிட்டர் பாலில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணாலே ஓரளவு திக்காகிடும். திக்கானோன்னு எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு பவுலு, பிளேட்டு எதுலேயோ வந்து அந்த ஃபஸ்ட்டு லேயர் சேமியா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு லேயராக வச்சுட்டு இப்போ இந்த கஸ்டர்டு மில்கை அது மேலே வந்து வச்சுட்டு அகெயின் அதுக்கு மேலே இன்னொரு லேயராக வந்து சேமியா வச்சு இப்படி 2 லேயராக மாற்றி மாற்றி சேமியா கஸ்டர்டு மில்க் இப்படி வச்சுருக்கேன். எப்படியும் இந்த கஸ்டர்டு செட் ஆக 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் பெருநாள் மொதல் நாளே இது ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்ஷால்லா பெருநாள் காலையில் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள சேமியாவான கார்னரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எந்த நட்ஸ் வேண்டாலுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் அண்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பிஸ்தா வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி விலாக் வந்து கண்டிப்பாக ஈதோட ப்ரிப்ரேஷன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டேன். இன்ஷால்லா நம்ம ஈது விலாகை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே அதை அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு வரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.